கர்த்தரும் மகிமை நிறைந்த ராஜனமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரிலும் மகிமையான காரியங்களை செய்து மகிமைப்படுவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் 124 அதனுடைய 8வது வசனம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சகாயம் என்கிற அந்த வார்த்தை உதவி என்கிற பொருளில் இங்கு சொல்லப்படவில்லை. வெற்றி அல்லது மேன்மை, விடுதலை என்கிற பொருளுக்காக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லுகிறான், மனிதர்கள் நமக்கு விரோதமாய் எழும்பினார்கள், அதிகாரங்கள் நமக்கு விரோதமாய் எழும்பினது. கர்த்தர் நம்முடைய பக்கத்தில் இருந்து நம்மை பாதுகாக்காவிட்டால், கர்த்தர் நம்முடைய பக்கத்தில் இருந்து நம்மை நடத்தாவிட்டால், அவர்களுடைய கோபம் நம்மேல் பற்றி எரிகையில் உயிரோடு கூட விழுங்குகிற அளவிற்கு அவருடைய கோபம் தலை தெறிக்கிறதாக இருந்தது. ஆனால் கர்த்தருடைய அந்த பாதுகாப்பு, கர்த்தருடைய சகாயம், கர்த்தருடைய அந்த உதவி, அந்த அவருடைய ஆதரவு நமக்கு வெற்றியை கொண்டு வந்தது, மேன்மையை கொண்டு வந்தது. அவர்களுடைய கோபத்திலே நாம் அழிக்கப்படாதபடி நாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம் என்று அவன் பாடுவதை நாம் காண முடிகிறது. கர்த்தருடைய நாமத்தினாலே இன்றைக்கு மனிதன் தன்னுடைய கோபத்தினாலும் எரிச்சலினாலும் வைராக்கியத்தினாலும் நமக்கு விரோதமான காரியங்களை, தேவ ஜனத்திற்கு விரோதமான காரியங்களை பேசவும் செய்யவும் இன்றைக்கும் முற்படுகிறதை நாம் காண முடிகிறது. அந்த கோபம் இன்னும் மேன்மை அதிகமாகும் பொழுது கண்ணிகளை வைக்க ஆரம்பிக்கிறார்கள். எதிலாகிலும் சிக்கிவிட வேண்டும், அவர்களுடைய பெயர்கள் கெட்டு போக வேண்டும், அவர்களுடைய அந்த நிலைகள் மாற்றப்பட வேண்டும் என்று குடும்பத்திற்கு விரோதமாக, பிள்ளைகளுக்கு விரோதமாக, நன்மைகளுக்கு விரோதமாக, செய்கிற தொழில்களுக்கு விரோதமாக, ஆசீர்வாதங்களுக்கு விரோதமாக அங்கே கண்ணிகளை வைக்க ஆரம்பிக்கிறார்கள். அந்த கண்ணிகளை கர்த்தர் ஒவ்வொன்றாய் நம்மோடு கூட இருக்கிறபடினால் அதை தகர்த்து வருகிறார் என்று அங்கே சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நமக்கு வெற்றி கொடுக்கிற, நமக்கு உதவி செய்கிற, நமக்கு நன்மை செய்கிற அந்த ஒரு இரக்கம் தேவனிடத்தில் நாமத்தில் தான் நமக்கு கிடைக்கிறது. ஆனபடினாலே இந்த கர்த்தரை பின்பற்றுவதில் வருகிற இந்த மனிதனால் வருகிற சூழ்ச்சிகள், வன்மங்கள், மனிதனால் வருகிற கோபங்கள், தாபங்கள், இவைகளை கண்டு கலங்கிவிட வேண்டாம். கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்போம், கர்த்தரையே நம்பியிருப்போம். கர்த்தருடைய நாமத்தில் நமக்கு சகாயம் உண்டாகி வெற்றியும் மேன்மையும் உண்டாகி கர்த்தர் அந்த ஜனங்கள் மத்தியிலே தோற்று போகாமல் ஜெயமாய் நடத்தி மகிமைப்படுத்துவாராக. ஆமேன், ஆமேன். ஜெபிப்போம். அன்பின் பரலோகத்தின் நல்ல தகப்பனே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. பல நேரத்தில் உம்மை பின்பற்றி உம்மை சேர்ந்து உம்மை சார்ந்து வாழ்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இந்த உலகம், மனிதர்கள் பல கண்ணிகளை வைக்க ஆரம்பிக்கிறார்கள். முதலாவது அவருடைய கோபம், எரிச்சல்களோடு பேச ஆரம்பிக்கிறார்கள். பின்பு இன்னும் அதிக கோபத்தினாலே பல கண்ணிகளை வைக்க ஆரம்பிக்கிறார்கள். குடும்பத்துக்கு விரோதமாக, குடும்பத்தில் கணவனுக்கு விரோதமாக, மனைவிக்கு விரோதமாக, பிள்ளைகளுக்கு விரோதமாக, தொழில்களுக்கு விரோதமாக பல தந்திரமான கண்ணிகளை வைக்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு தெரியலப்பா, ஆனால் உங்கள் கிருபையினாலே ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் முறியடித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கரங்களை இந்த காலை நேரத்தில் தாழ்த்தி சமர்ப்பித்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.